தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலகுவதாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். ரவினா, நாம் தமிழர் கட்சியில நீண்ட ஆண்டுகளாக இருந்து வந்த காளியம்மாள் தற்போது அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியில காளியம்மாளுடைய பங்கு என்பது மிகப்பெரிய ஒரு பங்கு. கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அவர் மிகப்பெரிய அளவிலான ஒரு உழைப்பை தந்தவர். ஆனால் சீமானுடைய செயல்பாடுகள், சீமான் காளியம்மாள் தொடர்பாக பேசிய ஒரு சில கருத்துக்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள், பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்திய நிலையில கடந்த சில நாட்களாகவே அவர் கட்சியிலிருந்து விலகப் போகிறார், மாற்று கட்சியில் இணைய போகிறார் போன்ற பல்வேறு தகவல்கள் வெளியான நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக அவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்திலேயே இந்த பதிவு செய்திருக்கிறார். கனத்த இதயத்தோடு கட்சியிலிருந்து விலகுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில இதுவரை இல்லாத ஒரு கனத்த இதயத்தோடு தான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் என்று அவர் முதல் வரியிலேயே குறிப்பிட்டிருக்கிறார். கட்சியில் பயணித்த ஒவ்வொரு கணமும் உண்மையாகவும் நேர்மையாகவும் உளப்பூர்வமாகவும் குடும்பத்தை விட அதிகமாக இந்த கட்சியை நேசித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 6 ஆண்டு கால பயணம் அரசியல் ரீதியான பல்வேறு அனுபவங்களை கொடுத்திருக்கிறது என்றும் பல உறவுகள், பல்வேறு அக்கா, தங்கை, அண்ணன், தம்பி போன்ற பல்வேறு உறவுகளை கொடுத்திருக்கக்கூடியது இந்த கட்சி என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த உறவுகள் எல்லாம் விட்டு செல்வது எனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில தமிழ் தேசியத்தினுடைய வெற்றியும் அதன் மக்களிடம் கொண்டு சேர்த்தல் என உன்னத நோக்கமும் அந்த நோக்கத்தை அடைய வேண்டும் என்ற பாதையில் ஒரு பகுதியாய் நானும் இணைந்து பயணித்ததுல பெருமை கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கடந்த 6 வருட காலமாக ஒரு சமூக மாற்றத்திற்காக ஒரு பெண்ணாக இருந்து எவ்வளவு போராட முடியுமோ அந்த அளவுக்கு போராடி இருக்கிறேன் என்றும், தன்னுடைய ஆற்றலையும் மீறி எல்லாருடைய அன்பாலும் நம்பிக்கையாலும் இந்த களத்தில் நான் நின்றிருக்கிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனினும் காலத்தினுடைய சூழல் உயிராக எண்ணி வழிநடத்த நாம் தமிழர் கட்சி இந்த பாதை, இதுவரை வகுத்தந்த இந்த பாதை இத்துடன் முடித்து வைக்கப்படுகிறது என்பதை அவர் வருத்தத்தோடு தெரிவிப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த பயணத்துல பலர் நிலைநிறுத்தியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இத்தனை நாட்களாக உண்மையாக உருவாக இருந்த அத்தனை பேருக்கும் நன்றி என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்த இனத்திற்காகவும் தமிழ் தேசிய களத்தில் ஓடிய தன் மீது மிகுந்த நம்பிக்கையும் அன்பும் வைத்திருந்த அனைவருக்கும் நன்றி என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், பல்வேறு நெருக்கடிகள் நிறைந்து அவருக்கு கிடைத்த போதிலும் கூட என் மீது கொண்ட நம்பிக்கையாலும் அனைவருடைய அன்பாலும் பல்வேறு கட்டங்கள்ல நான் அமைதியாக தான் இருந்திருக்கிறேன் என்ற ஒரு சூசகமான ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழல் தனக்கு வந்திருக்கிறது என்று எண்ணி வருத்தம் அடைவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய காளியம்மாள், அவதூறு வெறும் வார்த்தைகள் தான் என்று நினைத்து அள்ளி தெளிப்பவர்களுக்கு மத்தியில என் மீது அளப்பரிய அன்பு வைத்திருக்கக்கூடிய தம்பிகள், தங்கைகள் என அனைவருக்கும் நன்றி என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், தொடர்ந்து இந்த கட்சியில அவர் எதற்காக இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்பன போன்ற பல்வேறு விஷயங்களையும் அவர் குறிப்பிடாமல் சூசகமாக இந்த கட்சியில் பல்வேறு அவமரியாதைகள் தனக்கு நடந்ததையும், தமிழ் தேசியத்திற்காக தான் போராடியது உண்மைதான் என்பதையும் குறிப்பிடக்கூடிய வகையில இந்த அறிக்கையை காளியம்மாள் வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக அவர் மாற்று கட்சியில இணைய போகிறார்களா என்பன போன்ற பல்வேறு கருத்துக்கள் வந்த நிலையில அதற்கு எந்தவித ஒரு பதிலையும் தெரிவிக்காமல் நாம் தமிழர் கட்சியில 6 ஆண்டுகளாக அவர் மேற்கொண்ட இந்த பயணம் இத்துடன் முடிவடைகிறது என்பதை தான் வருத்தத்தோடு அவர் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. ரவினா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.